जननी जन्म सौख्यानां वर्धनी कुलसंपदां पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणाधिसेवितं कपित्थजम्बू फलसारपक्षितम् उमासुतं सोगविनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपङ्कजं गज आदित्याय च सोमाय मंगलाय बुधाय च गुरुशुक्र शनिभ्यश्च ராகவே கேதவே நமஹா. உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல் வாழ்த்துக்கள். எல்லாரும் அமோகமாக இருக்கணும், நீண்ட ஆயுளோடு நோய் நொடியின்றி அமோகமாக எல்லாரும் இருக்கணுங்கிற என்னுடைய பரிபூரண ஆசீர்வாதத்தோடு 2026ஆம் ஆண்டு 12 ராசிகளுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். இன்றைய காலகட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சூழ்நிலையில் ஒவ்வொரு விஷயத்தை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். நல்லதும் சரி, கெட்டதும் சரி, இன்பமும் துன்பமும் கஷ்டமும் நஷ்டமும் மாறி மாறி நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துருக்கு. இதுதான் நிரந்தரம்னு இல்லாமல் இருந்துருக்கு. அப்போது ஓரளவுக்கு நம்ம பிறந்த ஜாதகம், நம்மளுடைய கர்மா, நம்மளுடைய வாழ்க்கை தரம் இதுக்கப்புறம் எப்படி இருக்கும்? இப்போது சில பேர் நம்ம இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டுட்டே இருந்துட்டோம், இதுக்கப்புறம் நமக்கு எப்படி இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை நன்னா இருக்குமா, இதுக்கப்புறம் நம்மளுடைய வாழ்க்கை கொஞ்சமாவது சரியாக இருக்குமா அப்படின்னு யோசிப்பாங்க. சில பேர் இன்றைக்கும் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் தனிமையில் இருந்து நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. வேலை காரணமாக ஒவ்வொருத்தரும் பெருமையாக நம்ம சொல்லிக்கலாம், பெங்களூரில் இருக்காங்க, ஐடியில் வேலை பார்க்குறாங்க, இங்கே ஆனால் அந்த ஆண்களும் பெண்களும் அந்த திருமண வயதை கடந்து கூட தனிமையில் எவ்வளோ பேர் வருத்தப்பட்டு இன்றைக்கி ஏதோ வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இவங்களுடைய ஜாதகம்லாம் எப்படி இருக்கும்? ஏதாவது அடுத்தடுத்து நமக்கு ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? வாழ்க்கை, தொழில் எப்படி இருக்கும்? திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? 2ஆம் திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும்? நம்ம இதுக்கப்புறமாவது நமக்கு ஓரளவுக்கு தெய்வம் நமக்கு அனுகிரகம் கொடுக்குமா? வாழ்க்கையில் நம்ம பாவம் பண்ணி தான் பிறந்துட்டோமா, இல்லை நமக்கு எப்படி தான் நமக்கு அடுத்தது இருக்கும் அப்படிங்கிறத இந்த 2026ஆம் ஆண்டு துல்லியமாக நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். மிக மிக துல்லியமாக இது தாங்க நடக்கும். நீங்கள் வேணால் பாருங்களேன், இப்போ நான் என்ன சொல்கிறேன்னோ அது கண்டிப்பாக நடக்கும். நீங்களே நிறைய உங்களுடைய விஷயத்தில் நீங்கள் நிறையா பேர் எனக்கே ஃபோன் பண்ணி நிறையா சொல்லியிருக்கீங்க. சுவாமி, அதாவது எனக்கு வர முதல் மெசேஜே என்ன தெரியுமா சொல்கிறீங்க? சுவாமி வணக்கம், ஃபஸ்ட்டு அடுத்ததாக என்ன நீங்கள் சொல்கிறேன்னு, நான் இந்த நெக்ஸ்ட் ஜெனில் நான் உங்களோட வீடியோ பார்த்தேன், அப்படியே என் வாழ்க்கையில் சொல்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனால் இதில் என்னென்ன, அடுத்து உங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுக்கு இதை பண்ணுங்கள், வாழ்க்கையில் நல்லா இருப்பீங்க, இதுக்கு இதை செய்யுங்க, வாழ்க்கையில் மேலே மேலே சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுதானே அதில் முக்கியம். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். உங்களுக்கு அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் வரும், வீடியோ தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பாருங்கள். நடுவில் என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, ஆக்சிடென்ட் வார்னிங்லாம் இருக்குது, இதில் சாலை விபத்தெல்லாம் இருக்குது. சில பேருக்கு, சில ராசிகளுக்கெல்லாம் உடல்நிலை பாதிப்பு, இந்த சொத்து விஷயங்கள், சொத்து வாங்குகிற விஷயங்கள் எல்லாமே இருக்கும், பூர்வீக சொத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கடைசி வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய ராசிப்படி என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி நேயர்களே, உங்களுக்கு எப்படி இருக்குது? பொதுவாகவே 2025 செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் செலவு மேலே செலவு, பிரச்சனை, வேலை செய்கிற இடத்துல பிரச்சனை, மாறலாமா, ப்ரெஷர், ஒர்க்கு ப்ரெஷர் அதிகம். அதாவது ஒரு சில விஷயங்கள் முடிவெடுக்க முடியாமல் திணறுவது, இந்த மாதிரிலாம் இருந்தது. சரி, 2026 சார் 2026 அப்படின்னு எடுத்துக்கும்போது வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பயிற்சி வேறு வருது, 2வது ஜென்ம சனியாக வேறு வருது. உங்கள் ஜாதகம் சாதகமாக இருந்தால் நிறைய நல்ல மாற்றங்கள்லாம் உண்டு. மீனராசிக்காரர்களுக்கு 2026 விதியை மாற்றும் பொற்காலம்னு சொல்லலாம். விதியை மாற்றக்கூடிய ஒரு பொற்காலமாக இருக்கும். ஆனால் சில மாதங்களில் அபாயங்கள் உண்டு, கவனமாக நகருங்கள். குருவின் ஆசீர்வாதம் முழுவதும், அதாவது வேலை, பணம், குடும்பம், ப்ராப்பர்ட்டி எல்லாமே ஒரு சில விஷயங்கள் பாசிட்டிவாக கொண்டு போக முடியும். ஆனால் ஏப்ரல், மே உடல் நலம் கவனிக்க வேண்டிய காலம். நல்லா அந்த மாதத்தை நல்லா கணக்கு பண்ணிக்கோங்க. குருக்கள் ஒரு ஜாதகம் சொல்லும்போது எந்தெந்த மாதத்தை சொல்லியிருக்காருங்கிறத எழுதி வச்சுக்கோங்க, அது உங்களுக்கு நடக்கும். பாசிட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஃபாரின் ட்ராவல், ஜாப் அப்லிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் உண்டு. நியூ ப்ராப்பர்ட்டி வாங்கிறதுக்கான யோகம் உண்டு. மேரேஜ் சான்சஸ் நிறைய உண்டு. யாரெல்லாம் சிங்கிளாக இருக்குன்றீங்களா, இனிமேல் நீங்கள் டபுளாக இருப்பீங்க, கவலைப்படாதீங்க. நெகட்டிவ் அஸ்பெக்ட்ஸ் சொல்லும்போது எமோஷ்னல் ஓவர்லோடட். அதே போல் ஏப்ரல் மேலே பார்த்தீங்கன்னா ஆக்சிடெண்ட் அலர்ட், கவனமாக இருங்க. ஸ்லீப் இஷ்யூஸ், ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும்.
ஒர்க் பிஸ்னஸில் ஓரளவுக்கு ஜனவரியிலேருந்து ஜூன் வரைக்கும் சுப வீடு ஓரளவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க முடியும். இன்வெஸ்டர்ஸ்லாம் உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க, ஓரளவுக்கு நல்லபடியாக போகும். குடும்ப அமைதி அப்படிங்கிறது ஓரளவுக்கு இருக்குது. திருமணம் ஆகுது நல்ல ஸ்ட்ராங்காக நிறைய நல்ல விஷயங்கள். ஜூலைலேருந்து டிசம்பருக்குள்ளே சில பேருக்கு மேரேஜ் சான்சஸ்லாம் நல்லா வரும். நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. குழந்தை செல்வம் நிறையா இருக்கும். நல்ல தகவல், நிறைய நல்ல விஷயங்கள். குழந்தை பாக்கியம், ஆண் குழந்தை பெண் குழந்தை மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கும். காதலில் உறுதி பந்தம், நல்ல பாஸ்ட் இஷ்யூஸ்லாம் கிளியர் ஆகிடும். ரொமான்டிக் ட்ராவல் இண்டிகேட்டட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவு நல்லா இருக்கும். ஏப்ரல் மாதத்தில் அவாய்டு பெரிய செலவுகள். ஏப்ரல் மாதத்தில் பெரிய பெரிய செலவுகளை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பெஸ்ட். பேங்க் இஷ்யூஸ்லாம் சால்வ் ஆகி நன்னா வரத்துக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக உங்களுக்கு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான யோகங்கள் உண்டு. ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்காதிங்க, ஓரளவுக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. லீகல் வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் அவாய்டு த கோர்ட் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறது. எப்போதுமே ஏப்ரல் மாதத்தில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த கோர்ட்டு இது சில விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சில விஷயங்கள்லாம் வேண்டாம், ஏன்னா தீர்ப்பு எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ ஜட்ஜ்மெண்டட் எப்படி வேணாலும் இருக்கும். ஸோ கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. ஜூன் டு டிசம்பர் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லான விஷயமாக இருக்கும் சில பேருக்கு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டொமக் இஷ்யூ நிறையா வரும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. அதே போலக்கு சில பேருக்கு வந்து ஸ்லீப் ரெகுலேஷன்ஸ் நீடட் அப்படின்னு சொல்கிறேன். கரெக்டாக படுத்து தூங்குறது, நேரத்துக்கு தூங்குறது, நேரத்துக்கு சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் பழக்கமாக வச்சுட்டிங்கன்னா நல்லது. இளநீர் குடிக்கிறது, மெடிடேஷன் பண்ணுறது, சூடாக சாப்பிட்றது, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு பழக்கம் வச்சுக்கோங்க. எல்லோ கலர் நல்லதாக இருக்கும். 3 நம்பர் நல்லாயிருக்கும். மகாவிஷ்ணு ரொம்ப அதிர்ஷ்டமான தெய்வமாக இருக்கும். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. திருவற்றியூர் வடிவுடை அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அம்மன் கோயிலுக்கு போய் மாவிளக்கு போட்டு அம்மன் கோயிலுக்கு தீபம் பூஜைகள்லாம் பண்ணுங்கள். நல்ல சிறப்பான ஒரு ஆண்டாக உங்களுக்கு அமையக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. அப்ராட் சான்சஸ் சில பேருக்கு உண்டு. கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சிவாலயம் போயிட்டு வாங்க. சிவாலயம் போயிட்டு பச்சரிசி மாவு இருக்குது பார்த்தீங்களா, ரைஸ் ஃப்ளோர் வாங்கிக்கோங்க. நிறைய நல்ல விஷயங்கள்லாம் இருக்கும். அதே போல் அப்பா அம்மாவுக்கு மெடிக்கல் செக்கப்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் பார்த்து செய்யுங்க. அதெல்லாம் கொஞ்சம் செய்ய வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஷேர் மார்க்கெட்டில் அனுபவம் இருந்தால் செய்யுங்க, இல்லைன்னா செய்யாதீங்க. எப்போவுமே ஒரு அனுபவம் இருக்கணும். சொத்து வழக்கு தீர்ப்புகள், பங்காளி சண்டை, தேவையில்லாத சில சண்டை பிரச்சனைகள்லாம் உருவாக்குவாங்க. நல்லா இருக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்பத்தில் சில பிளவுகளை ஏற்படுத்தணும்னு சில பேர் பண்ணுவோம். அதுக்கெல்லாம் கணவன் மனைவி சான்சஸ் கொடுக்கக்கூடாது. ஸோ கவனமாக இருக்கணும். 2ஆம் திருமணம் கண்டிப்பாக நடக்கும். 2ஆம் திருமணம் யாரெல்லாம் எதிர்நோக்கி இருக்கீங்களோ 2026 கண்டிப்பாக 2வது திருமணம் சிறப்பாக அமையும். ஏதோ முதல் திருமணம் அது எல்லாருக்குமே உள்ளது தான். இது வந்து சில பேர் என்ன தான் சில பேர் பார்த்து முதல் கல்யாணம் பண்ணி இருந்தால் கூட சில பேருக்கு வந்து அது ஒத்து போகாமல் இருக்கும். சில பேருக்கு அந்த 2வது திருமணம் அப்படிங்கிறது சில பேருக்கு ஒத்து போகும். அதனால் இந்த 2வது திருமணம் அப்படிங்கிறது நிறைய வாய்ப்புகள் நிறையா வரும். அது வரும்போது நல்ல விதமாக பயன்படுத்தி வாழ்க்கையை மேலும் மேலும் சிறப்பாக வழி நடத்துமாறு கேட்டுக்கிறேன். சரிங்களா? உங்களுக்கு அமோகமாக இருக்குது. வாழ்க வளமுடன்.